நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. காரிமங்கலம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த மூதாட்டி விபத்து ஏற்படுத்தியவரை கைது செய்ய கோரி உறவினர்கள் திடீர் சாலை மறியல். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் அடுத்த பல்லேன அள்ளிப்புதூர் கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி ஐத்தா 65 வயது. இவர் கடந்த 12ஆம் தேதி இரவு 7 மணிக்கு பழையூர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகனம் மூதாட்டி மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது. விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இச்சம்பவம் குறித்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திய நபரை கைது செய்ய கோரி காரிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி மூதாட்டி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் விபத்து ஏற்படுத்தியவரை உடனே கைது செய்ய கோரி காரிமங்கலம் பாலக்கோடு நெடுஞ்சாலையில் உள்ள அனுமந்தபுரம் பிரிவு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்த காரிமங்கலம் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன், எஸ்ஐ சுந்தரமூர்த்தி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு கலந்து சென்றனர். திடீர் சாலை மறியலால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். நான் வந்து பல்லேனல்லிப்புதூர் ஊரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இறந்தவங்க வந்து எங்கள் அம்மாவோட சித்திங்க, எனக்கு பாட்டி முறை. அவங்க பேர் வந்து ஐத்தாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து 12ஆம் தேதி நைட்டு வந்து ஒரு 2 வீலர் காரை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அடித்த 12ஆம் தேதி நைட்டுங்க சார் 7 மணிக்கு நடந்தது. அவங்க அடிச்சுட்டு போயிட்டு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. 2-3 நாளாக ஸ்டேஷனுக்கு அலைஞ்சி நாங்களே ஃபுட்டேஜ் கொடுத்தோம். போலீஸ் ஒரு டைம் மட்டும் வந்துட்டு போனாங்க. அவங்க ஆள் கிடைக்கல. அதுக்கப்புறம் இல்லை, எங்களுக்கு என்னென்னா போலீஸ் மேலே எந்த இதுவும் இல்லை. அவங்க தக்க நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் வந்து எங்களோட இதை இது பண்ணிக்கிறோங்க. நான் அதான் அடிப்பட்டவங்களுக்கு யார் அடித்தாரோ அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் வந்து இதுலேருந்து இதாகிக்கிறோங்க சார். நாங்கள் வந்து வேறு எந்த இதுவும் போராட்டம் பண்ணல சார். நாங்கள் எதுவும் பண்ணல. ரோடு மறியல் பண்ணால் இப்போ ஒதுங்கிட்டோம் சார். சார் வந்து சொன்னதுனால நாங்கள் இப்போ ஒதுங்கி ஓரமாக நின்றுட்டுருக்குங்க சார். ஸ்டேஷன்லேருந்து வந்து சாருங்கெல்லாம் பேசியிருக்காங்க, வாசவன் சார், அப்புறம் இவரெல்லாம். அதனால் வந்து சார் இடிச்சுன்னு வந்து கைது பண்ணால் நாங்கள் வந்துட்டு இதுலேருந்து ரிலீவ் ஆகிக்கிறோம். பாடி வந்து நாங்கள் அடக்கம் பண்ணிடுறோங்க சார். இதுவரை கைது பண்ணல. அவங்க வந்து உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்காங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதனால் தக்க நடவடிக்கை எடுத்தால் நாங்கள்